Hi guys, welcome back to my channel videhassweethome. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சாரி கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சோ அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன லெவல் ஒரு சின்ன கிச்சனை எவ்வளோ அழகாக நம்ம வந்து ஒரு மாடுலர் கிச்சனாக வந்து எப்படி கம்மி பட்ஜெட்டில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைபர். இவங்களோட கிச்சனை இப்போ ரீசெண்டாக வந்து ரீமாடல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்னி வந்து எலிக்காவோடது சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அரௌண்ட் 25,000 பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ இது ஒன்று தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். டோட்டல் ரீமாடலிங் பண்ணுறதுக்கும் இதனோட ரேட்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது பக்கத்துலேயே வந்து ஒரு த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் கிச்சன் கவுண்டர் டாப்பில் தோசை தவா, சாப்பர், அப்புறம் சப்பாத்தி போடுறது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் ஸ்டாண்டில் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் ஒரு பேஸ்கெட்டில் வச்சுட்டாங்க. ஸோ ஒரு நீட்டான லுக் கொடுக்குது. அது பக்கத்துலேயே இன்னொரு பெரிய பேஸ்கெட்டில் டீ, காஃபி, சுகர் இதெல்லாம் போட்டு வைக்கிற இந்த மாதிரி டின்ஸும் ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆயில் கேன்ஸும் வந்து சேம் கலரில் சில்வர் கலர்லேயே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஒரு 4 கேன்ஸ் பக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் பேஸ்கெட்குள்ளே நீட்டாக வந்து போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட் ஸ்டாண்ட் வச்சு அதில் லிட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா தவாவோட லிட்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் ஒரு ட்ரேவும் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 3 பிளேட் ஸ்டாண்ட்ஸ் மட்டும் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று லிட்ஸுக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தோசை தவா அதுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இதில் நீட்டாக வந்து பிளேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த விண்டோவில் வந்து கேஸ் லைட்டர், சிசர்ஸ் இதெல்லாமே வந்து மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து மிக்சியோடைய ப்ளக் பாயிண்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான மொபைல் சார்ஜர் அதுக்கு உண்டான ஹோல்டர் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இதனோடது. ஸோ இதுலேயே ப்ளக் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் வந்து சேஃபாக நம்ம யூஸ்வலாக வந்து கிச்சனில் வந்து போடுறோம் அப்படின்னா, சார்ஜ் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எதுவும் தெரிக்காமல் இருக்கணும், தண்ணி படாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இது சேஃபாக இருக்குது. கீழேயே வந்து பிரீத்தி ஜோடியாக் மிக்ஸி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃபில் எல்லாம் பருப்பு, புளி, மிளகா இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த சைடில் எல்லா பெரிய சம்படம், அப்புறம் வந்து குக்கரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் டோரில் எக்ஸ்ட்ரா பேன்ஸு, எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் டோர்க்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த சைட் கேபினெட்டில் வந்து ஸ்நாக்ஸ், மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாட் பேக்ஸ், மிக்ஸி, எக்ஸ்ட்ரா ஜார்ஸு, அப்புறம் வடைச்சட்டி எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்லைடிங் டோர் வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது எங்கேயும் இடிக்காது. ஸோ இது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்பேஸும் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ அதனோட சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெட் கிரைண்டர் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு ஷெல்ஃபில் எல்லா மசாலாவும் வச்சுருக்காங்க. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஷெல்ஃபில் வந்து ஃபுல்லாக ஸ்நாக்ஸு, ஸோ டிஃபன் பாக்ஸஸ் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம். இங்கேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன திங்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு கீழே இங்கே ஒரு பெரிய உங்களுக்கு வந்து ஒரு கவுண்டர் டாப் ஏரியா கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சாப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு க்யூட்டான வாட்டர் ஃபில்டர் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா ஆக்சசபிளாக இருக்கும். கீழேயே வந்து உங்களுக்கு கீழேயும் ஒரு பெரிய கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க வந்து ஆரோ வாட்டர் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து உங்களுக்கு இம்யூனிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணிடும் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ் டேப் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வாட்டர் எல்லாமே வந்து உள்ளே வந்து அவங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கான தண்ணி இங்கே இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கேஸ் கட்டர் அப்புறம் இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே விண்டோஸில் மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ சிங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கும் இந்த குக்கிங் ஏரியாவுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் அங்கே தெரிக்காமல் இருக்கும். இது ரொம்ப நல்ல ஐடியான்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி சிங்கில் கழுவுற பாத்திரங்களை இந்த மாதிரி நம்ம வந்து அதை ட்ரை பண்ணுறதுக்கு விடுறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய அகலமான பேஸ்கெட் வச்சுருக்காங்க. அதை வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அகலமான ஒரு கவுண்டர் டாப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளீனிங் ஏரியா வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய கபோர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்ட்லி மாடுலர்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே மாடுலர் கிடையாது. ஸோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜும் ப்ளஸ் வந்து இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. அதுக்கு கீழே இந்த மாதிரி ஆனியன் பொட்டேட்டோஸ் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த பேஸ்கெட் இந்த கேபினட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கட்லரி ஏரியா தான். ஸோ எல்லா கட்லரிஸும் இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வெசல்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உள்ளே போயிடுச்சுனாலே பார்க்குறதுக்கு வந்து வீடு கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு எது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். இங்கே குட்டி குட்டி பிளேட்ஸு டம்ளர்ஸு கப்ஸு இதெல்லாமே வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெசல்ஸு இதெல்லாம் தான் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து சிலிண்டர் அப்புறம் எக்ஸ்ட்ரா டப்பாஸ் இதெல்லாமே வந்து ஓப்பனாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மற்ற கேபினட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இந்தியன் கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து பெரிய பெரிய டப்பாவில் இருக்கும். அப்புறம் பெரிய பெரிய பாத்திரங்களாக இருக்கும். இட்லி பாத்திரம் இந்த மாதிரி இருக்கிற பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக கொடுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாகுது. ப்ளஸ் வந்து இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே ரேண்டமாக சில ஹாட் பேக்ஸு குடம் இந்த மாதிரிலாம் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல தண்ணி வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பிடிக்கிறதுனால குடம்லாம் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இங்கே உள்ளே வந்து வச்சுட்டாங்க. ப்ளஸ் வந்து ரைஸ் ட்ரம்மும் இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ இது நீட்டாக போயிடுது. ஃப்ரெஷ் வாட்டர் குடித்த மாதிரியும் ஆச்சு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வெளியில் வந்து எதுவுமே வந்து ஆடாக தெரியாது. ஸோ இந்த சிங்க்குக்கு கீழே இருக்கிற கபோர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பேஸ்கெட்டுக்கு கீழே. ஸோ இப்போது இதனோட பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரவுண்ட் வந்து சிம்னியை தவிர
சிம்னி வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பட்ஜெட் அதுதான் இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கபோர்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கட்லரி ஏரியா, இந்த வெசல்ஸ் ஏரியா, இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர்ஸ் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000லேருந்து 30,000க்குள்ளே தாங்க வரும். இது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க ஏரியாவை பொறுத்து இருக்குது, ஸ்கொயர் ஃபீட் வந்து பொறுத்து அந்தந்த ரேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அரௌண்ட் உங்களுக்கு 25,000லேருந்து 30,000க்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாடுலர் கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக மாடுலர் கிச்சன் பண்ணணும், எங்களுது வந்து ஓப்பன் கிச்சனாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஐடியாஸ் கிடச்சிருக்கும், எதை வந்து எந்த மாதிரி பண்ணால் பட்ஜெட் வந்து உங்களுக்கு கம்மியாகும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட சரண்யாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.